அன்பார்ந்த ஃபைனஸ்ட் ஃபிளிக்ஸ் நேயர்களே வணக்கம். ஆடி மாத ராசி பலன். ஆடி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, ஆடி மாதத்துல 4ஆம் வீட்டில் சூரியன் பிரவேசிக்கிறார். உங்களுக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். எங்க உடம்புல பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விடுபட்டு வந்திருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்து முயற்சிகள் ஸ்தானம். இப்ப இந்த மாசம் என்ன பண்ணிருப்பீங்க, எதையாவது ட்ரை பண்ணோம், ஏதாவது முயற்சி பண்ணோம், வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு முயற்சிகள் ஸ்தானத்துல சூரியன் இருந்தாரு. அதுல வெற்றியும் கொடுத்திருப்பாரு. ஆனா இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சூரியன் இருக்காரு. உங்க வீட்டுல நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வெயில் அடிக்கும் பாருங்க, உங்க முகத்திலே வெயில் அடிக்கும். அந்த அளவுக்கு சூரியன் 4ஆம் இடத்துல பிரகாசிக்க போகிறார். தொழில் ரீதியான விஷயங்கள்ல வெற்றி கிடைக்க போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உற்றார் உறவினர் பந்துக்களோடு நேரம் செலவிடுவதற்கான காலகட்டம். வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்கும். அம்மாவுடைய உடல்நிலை தேறி வரும். கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை தேறி வரும். சந்திரன் அப்படிங்கிறது மனது காரகன். மனசுல இருந்த சஞ்சலங்கள்லாம் விலகக்கூடிய நேரம் காலகட்டம். தனஸ்தானம், தன வரவு உயர போகிறது. மேஷராசிக்கு 2ல குரு. என்ன பண்றது, ஒரு வேலைக்கு 2 வேலை பார்க்கணும், 3 வேலை பார்த்தாதான் நம்ம சம்பாதிக்க முடியுங்கிற காலகட்டத்துல குருவானவர்களை நகர்த்தி சென்றுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் விரையாதிபதி இல்ல. அந்த நகர்த்தி செல்லக்கூடிய வெற்றி இப்பதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஆடி மாதத்துல இப்போ வரக்கூடிய இந்த சூரிய பிரவேசம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது. சோ நீங்க போக வேண்டிய கோவில் வந்து சூரியனார் கோவில். அதாவது சூரியனுக்குன்னு தனி சந்நிதி சில கோயில்கள்ல தான் இருக்கும். அந்த கோவில்களை நீங்க தயவு செஞ்சு சென்று சூரிய பகவானை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதங்கள் சிறப்பா அமையும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது? சூரியன் உங்களுடைய 3ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். 3 என்பது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி பெறப் போகிறீர்கள். குறிப்பாக ஒரு கார் வாங்கணும், நல்ல காரா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ரிஷபராசிக்கு சூப்பர் டைம். நீங்க ஷோரூமுக்கு போயிட்டு ஜஸ்ட் டவுன் பேமெண்ட் கம்மியா காட்டினீங்கன்னா இமீடியட்டா நீங்க டெலிவரி எடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம். இந்த ஆடி மாதம் ரிஷபத்துக்கு சூப்பர் டைம். நீங்க புது வாகனங்கள் வாங்கலாம். இடம், நிலம், மனை போன்றவை உங்களுக்கு சாதகமா அமையும். எப்படி, என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை நான் விற்க வேண்டும், அதற்கான வழி வாய்ப்புகள் உள்ளதா அப்படின்னா இவ்வளவு நாள் விற்காத நிலங்கள் கூட தற்போது உங்களுக்கு விற்று அதன் மூலம் வருவாய் வரப்போகிறது. பொன்னான காலம். இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் சண்டை போடாம இணக்கமா போறது நல்லது. என்னன்னா சின்னதா ஏதாவது நீங்க பேச போய் கூட உங்களுக்கு அடுத்து பிறந்தவர்கள்கிட்ட ஒரு கிளாஷ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் நீங்கள் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக மேலதிகாரிகளோட ஆதரவு கிட்டும். ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட பெருசா பேசப்படும். வேலையில நல்ல மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்தில் மரியாதை கிட்டும். தனவரமும் தாராளமாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை சந்திரன் உச்சமாக கூடிய ராசி. சந்திரனில் தான் தற்போது சூரியன் பிரவேசிக்கிறார். இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அத்தனை நாட்களுமே சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன். 2ஆம் வீடு என்பது கண் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏற்கனவே 10ல் ராகு இருக்கிறார். அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு தற்போது 3ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். இந்த சமயத்தில் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் உங்களுக்கு வரலாம். கண்ணில் கட்டி ஏற்படுவது, பார்வை குறைபாடு போன்றவை ஏற்படலாம். அதில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தொழில், உத்தியோகம் போன்றவை சிறப்பாக அமையும். புதியதாக ஏதேனும் வீடு கட்டுவதற்கு திட்டம் போட்டிருந்தால் அதுவும் நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு அமர்க்கலமான மாதம். குடும்பங்கள் ஒன்று சேரும் மாதம். உங்களுடைய தூரத்து சொந்தங்கள் கூட உங்களிடத்தில் நெருங்கி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். காரணம் என்ன, 4ஆம் வீட்டில் கேது. மிகவும் நெருங்கிய நண்பர் கூட தற்போது பகைவராக வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு மாதம் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடியுங்கள். சாப்பிடுகின்ற உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். ஜீரண பிரச்சனை ஏற்படலாம். மற்றபடி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகத்தான் அமையும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சூரியன். பிரமாதமான காலகட்டம் தான். ராசிக்கு 2ஆம் அதிபதி லக்னத்திலேயே வருகிறார். ஜூலை 16 முதல் உங்களுக்கு ஏற்றமான நேரம் தான். குறிப்பாக எங்கே நீங்கள் தவற விட்டீர்கள், எந்த பிரச்சனையில் ஏற்கனவே சிக்கிக் கொண்டீர்கள்,
எப்படி அதிலிருந்து மீண்டு வரலாம் என்பது போன்ற நல்ல திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய வாய்ப்புகளுக்கான நேரம் தான் இது. எது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும்? வேலையாகட்டும், குடும்ப விஷயமாகட்டும், மற்ற தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், உங்களுக்கான நல்ல செயல் திட்டங்களை தீட்டி அதில் பயணிக்க போகிறீர்கள். ஏற்கனவே செய்த தவறுகளில் இருந்து தற்போது மீண்டு வரப்போகிறீர்கள். தனவரவும் தாராளமாகத்தான் இருக்கும். சற்று பார்த்து செலவழிப்பது நல்லது. செலவு விஷயத்தில் கையில் என்ன இருப்பு இருக்கிறது, எப்படி செலவழிக்கலாம் என்பதை சிக்கனமாக செய்யுங்கள். மற்றபடி உற்றார் உறவினர்களோடு நேரம் செலவிடுவதற்கான காலகட்டம் தான். குறிப்பாக அரசு வழி ஆதாயத்தோடு அரசு உத்தியோகத்திற்காக அல்லது அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு தற்போது நல்ல காலம் ஆடி மாதம். பரீட்சை எழுதிவிட்டு அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி வரப்போகிறது. குறிப்பாக விஏஓ, தாசில்தார், அதே போன்று உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அரசு பதவிகள் உங்களை தேடி வரும். மலை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று தலைவலி, உடல் உபாதைகள் ஏற்படலாம். காரணம், செவ்வாயின் அம்சமாக 10ஆம் இடத்தில் சூரியன் லக்னத்திலேயே பிரயாணம் செய்கிறார். 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செய்யும். ஏற்கனவே நடந்த தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தற்போது நல்ல நிலைக்கு வரப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பலம் பொருந்திய ராசி. ஆனால் ராசி அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். என்ன செய்வது? விரயங்களை தவிர்க்க முடியாது. எவ்வளவுதான் நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தாலும் நீங்கள் பயணம் செய்தே ஆக வேண்டும். பண விரயம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் உடல் விரயம் செய்ய வேண்டும். உடல் விரயம் என்றால் என்ன? நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். நீங்கள் ஒருவேளை கோயம்புத்தூரிலோ அல்லது ஈரோடிலோ இருந்தால் சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சென்னையில் இருப்பவர்கள் கன்னியாகுமரி கூட போகலாம். இப்படி ஒரு இடத்திலிருந்து நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம். சிம்மத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் குரு. 10இல் பதவி வந்தால், குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பார்கள். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒன்றும் ஏற்பட்டிருக்காது. காரணம், உங்களுக்கு 5ஆம் அதிபதி குரு. 5ஆம் அதிபதி 10இல் இருப்பது நிச்சயமாக புகழை கூட்டுமே தவிர அதை ஒருபோதும் குறைக்காது. இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு சற்று ஏற்ற இறக்கம் கலந்த மாதமாகவே இருக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு என்ன குறை? லக்னத்திலேயே கேது, 7இல் ராகு. ராகு சற்று ஏற்ற இறக்கமான மனநிலையை கொடுத்தாலும் கூட கேது ஒரு தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய மனநிலையை கொடுத்திருப்பார். 1.5 வருட காலம் கேது உங்கள் ராசியிலேயே பயணிக்கிறார். உங்களை சுற்றி இருப்பவர்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான காலகட்டம். குறிப்பாக 12ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். யாரிடத்திலேனும் நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தால் அது கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம். கன்னிராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் குரு இருந்து ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு வழிகாட்ட 4 தயாராக இருப்பார்கள். நல்ல வழிகாட்டுதல் தான் கிடைக்கும். அந்த வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருங்கள். பணம் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையிடம் சற்று ஆலோசனை பெறுவது நல்லது. காரணம், உங்கள் லக்னத்திலேயே கேது இருப்பதால் அடுத்து நீங்கள் எதில் முதலீடு செய்கிறீர்கள், என்ன நடக்கும் என்பது போன்ற குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபடுவது நல்லது. அதற்காக 4 ஆலோசனை கேட்பது ஒன்று தப்பில்லை. இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 80% நல்ல ஒரு பலன்கள் தான் காத்திருக்கிறது. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து குரு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு. சிறிய தவறு செய்ய போனால் கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதர்ச்சியாக 2 வார்த்தைகள் பேச அது உங்களை நோக்கி எதிர்கணங்களை தொடுப்பதற்கான ஒரு பெரிய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும். சூரியன் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். நீங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் துளாராசியாகவோ, துளாராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனாகவோ இருக்க வாய்ப்புண்டு. தற்போது கோச்சாரத்தில் இந்த மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கிறது. துலாம் ராசிக்கு 10இல் சூரியன். 10 என்பது என்ன? உங்களுடைய கர்மஸ்தானம். நல்ல நல்ல செயல்களை செய்து அதன் மூலம் பெரிய பெரிய பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். 100 ரூபாய் செலவு செய்தால் உங்களுக்கு 1000 ரூபாய் கைக்கு திரும்ப வரும். அதற்கென்று நீங்கள் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்று அல்ல. உங்களுக்கான செலவு உங்களை தேடி வரும். அதற்கான வெற்றியும் உங்களை தேடி வரப்போகிறது. ஆடி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் 16ஆம் தேதி சூரியன் பிரவேசிக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு 6ஆம் அதிபதி கடன் நோய் எதிரி. எவ்வளவு மலையளவு கடன் இருந்தாலும் அது கடுகளவு சிரித்து போகும் அளவுக்கு உங்களுக்கான பணம் கைக்கு வரப்போகிறது. இப்படியான சூழ்நிலைகள் பார்த்து பக்குவமாக வருகின்ற பணத்தை செலவு செய்வது நல்லது. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகத்திற்கு 7இல் ஏற்கனவே குரு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்திருக்கிறது.
இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? ஆடி மாதத்தில் வெறும் 30 நாள் தானே இருக்கிறது. ஆனால் 30 நாள் போதுமே புதிய பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம். தற்போது 9ஆம் வீட்டில் குரு பகவான். 9 என்பது பாக்கியஸ்தானம். வாழ்க்கையில் உங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த காரியங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம். இந்த சமயத்தில் நீங்கள் பக்கத்து வீட்டாரிடம் பகைத்துக் கொள்ளாதீர்கள். காரணம், நீங்கள் எதேச்சையாக ஏதோ ஒன்று சொல்ல போக அது அரசல் பொருசலாக உங்களுக்கு எதிராகவே திரும்ப வாய்ப்புண்டு. இதை தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. குறிப்பாக அயல்நாடு செல்ல வேண்டும், விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கு தற்போது தூரதேச பிரயாணம் சாத்தியமாகக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வாழ்க்கை போன்றவை உங்களுக்கு நல்லபடியாக அமைய வாய்ப்புண்டு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை 3 தண்ணீர் ராசிகளில் ஒரு ராசி. இந்த ராசி உங்களுக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும். அதுவும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு திரிகோணமாக வருவதால் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பாகவே அமையும். வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரை 6இல் குரு. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம். எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் அவர்களை துவம்சம் செய்துவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நீங்கள் ஏற்கனவே வைத்திருப்பீர்கள். 4இல் ராகு. ராகு உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானின் நட்சத்திரத்தில் தற்போது பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்க போகிறது. குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதற்கான காலகட்டம். எவ்வளவு பணம் செலவானாலும் அது மீண்டும் மீண்டும் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், தன யோகத்தால் நீங்கள் திக்குமுக்காட போகிறீர்கள். சூரியனை பொறுத்தவரை அஷ்டமத்தில் பயணிக்கிறதே என்று கவலை வேண்டாம். அஷ்டமத்து சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொண்டு வரும். பாக்கியாதிபதி 8ஆம் வீட்டில் போவதால் நிச்சயமாக தந்தையாரின் உடல்நிலை சிறிது கோளாறுகள் ஏற்படலாம். ஆனால் அது பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தி விடாது. எனவே இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசியை பொறுத்தவரை 5இல் குரு. என்ன குறை உங்களுக்கு? அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவமான ரிஷபத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். தற்போது 7ஆம் பாவத்தில் சூரியன் வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஏற்கனவே ராஜகிரகமான 2 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்வையிடுகிறது. குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும், சூரியன் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் குரு 9ஆம் பார்வையாகவும், 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியை மிகுந்த ஒளித்தன்மையோடு பார்ப்பதால் எந்த பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது உடனே விலகி போய்விடும். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதை அடைப்பதற்கான வழிவகைகள் தற்போது உங்களுக்கு திறந்து கொடுக்கும். தங்கத்தில் முதலீடு செய்யலாம். நிச்சயமாக சிறிது பணம் வைத்திருந்தால் கூட நீங்கள் ஒரு நகை கடைக்கு சென்று அதன் மூலம் நகையை வாங்கலாம். அப்படி வாங்கும் நகை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். அது பழுகி பெருகும். எனவே இது ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திரர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயம் உண்டு. சுற்றத்தாரால் நன்மை உண்டு. உற்றார் உறவினர்களோடு நேரம் செல்வதற்கான காலகட்டம். தொடர்ந்து நல்ல சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் மகர ராசி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்தவரை 6ஆம் வீட்டில் சூரியன். சூரியனுக்கு 3, 6 என்றால் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன? 3 என்பது வெற்றி ஸ்தானம், 6 என்பது எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானம். சூரியன் சுட்டெரிக்கும் ஒரு நெருப்பு கிரகம். நெருப்புக்கு எங்க இருந்தால் பிடிக்கும்? நெருப்புக்கு தடவி கொடுக்கக்கூடிய வேலை இல்லை. மழைக்கு நீங்கள் எதமாக அமரலாம், ஆனால் சூரியனில் நீங்கள் எதமாக அமர முடியாது. அப்படிப்பட்ட சண்டையிடக்கூடிய இடம்தான் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தில் சூரியன் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு எதிரிகளை வெல்ல மட்டுமல்ல, மிகப்பெரிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 6ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாக வருவதால் தொழில் ரீதியான வெற்றிகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களை நாடி வந்து பாராட்டு தெரிவிப்பார்கள். நீங்கள் செய்யும் சிறு காரியங்கள் கூட பெரியதாக மற்றவர்களுக்கு தெரியும். மற்றவர்களின் கண் பார்வையில் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். அதே போல் நீங்கள் செய்யும் செயல்களில் சாதனை கூட நீங்கள் புரியலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. 6ஆம் இடத்து சூரியன் நிச்சயமாக ஒளித்தன்மை உங்களுக்கு கொடுக்க போகிறார். வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசியை பொறுத்தவரை பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார். 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் வந்துவிட்டார் என்று கவலை வேண்டாம். 6ஆம் அதிபதி சூரியன் தான். ஆனால் 5ஆம் வீட்டில் வருவதால் அவர் உங்களுக்கு நன்மை தான் செய்ய கடமைப்பட்டிருப்பார். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். பூர்வீகத்தால் வந்த தொந்தரவுகள் விலகும். உங்களுடைய உற்றார் உறவினர்களோடு பகை ஏற்பட்டால் கூட அந்த பகை நிவர்த்தியாகிவிடும். பூர்வீகத்தில் உங்களுக்கு சொத்து நிலம் இருந்தால் அது விற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புத்திரர்களால் ஆதாயம், மகிழ்ச்சி உண்டு. 5ஆம் பாவம் என்பது புகழ் கீர்த்தியை குறிக்கும். நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுகளில் எழுத நினைத்தாலும் வெற்றி பெறுவீர்கள். போட்டிகளில் பங்கேற்றாலும் வெற்றி கிடைக்கும். இப்படியான வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம்.
ஆடி மாதத்தை பொறுத்தவரை புனர்பூச நட்சத்திரம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்திலும் சூரியன் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். குறிப்பாக சூரியன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது 4-7 அதிபதி உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் பிரவேசிக்கும் போது நல்ல சௌகரியமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேங்க் பேலன்ஸ் உயரப் போகிறது. சேவிங்ஸ் அக்கவுண்ட் வைத்திருந்தால் ஏற்கனவே இருந்த பணம் 3 மடங்காகவும் உயரலாம். இப்படியான நல்ல பலன்களை மீனராசி நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் எதிர்பார்க்கலாம்.